ஃபோன் எடுக்க மாட்டியா? அவன் இருந்தான். அவன் இருந்தா பிஸ்னஸ் பண்ண பணம் கேட்டே இருக்கான். எவ்வளோ? 10 லட்சம். தரேன். அவர் வெளியே போயிருக்காரு. ஒரு நிமிஷம். ஹால்ல வெயிட் பண்ணுங்க. தண்ணி குடிச்சுக்கிறேன். பணம் எப்போ தர்றது ஐடியா? உன் புருஷன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரா? நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? என் கூடவே இருந்துறியா? ம், நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன். நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன சொன்னாரு? எங்க இருக்கீங்க? வடபழனியில்
டியூட்டியா? ம், விழுப்புரம் போனோம். ட்ரா பண்ணிவிட்டு ஈவினிங் வந்துடுவேன். ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை, என்னங்க? காலையிலேருந்து கருணா ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு, எடுக்கல. அதான். எப்போ உங்க பணம் ரெடி ஆகும்? தெரியல செல்வி. நான் நாளைக்கு காலைல வரேன், பேசுவோம். என்ன? வேண்டாங்க. புரியல. வேண்டாண்ணா? வீட்டுக்கு வராதீங்க. நீங்க கருணா ஃபோன் பண்ணி எடுக்கலல்ல. அவர் வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். நீங்க வக்கீல பார்த்து சீக்கிரம் இடத்த சேல் பண்ற வழியை பாருங்க. ம். விழுப்புரம் போயிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. வச்சிடுறேன். ஹலோ. என்ன முடிவு பண்ணியிருக்க? ப்ளீஸ்ண்ணா. இங்கே பாரு, என்னை அண்ணன்லாம் கூப்பிடாத. என்னால் உன்னை தங்கச்செல்லாம் பார்க்க முடியாது. அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன சுகத்தை கண்ட? உன் அழகுக்கு நீ ராணி மாதிரி வாழ வேண்டியவ. ஒன்றுமில்லாத பணத்துக்காக அழுது பயந்து ஏன் வாழ்கிற? உன் அழகுக்கு முன்னால் என்கிட்ட இருக்க பணமெல்லாம் ஒன்றுமே இல்லை. உன் புருஷனுக்கு கொடுத்த பணத்தையும் கேட்கல, இன்னும் பணம் வேணாலும் தரேன். என்ன சொல்கிற? உனக்கு பிடிக்காம வலுக்கட்டாயமாக உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. உனக்கு என்ன தேவையோ நான் பண்ணுறேன்னு சொல்கிறான்ல. ப்ளீஸ்ண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கண்ணா. என்ன அண்ணான்னு கூப்பிடாதுன்னு சொல்கிறான்ல. ப்ளீஸ் சார், சீக்கிரமே கேஸ் முடிஞ்சு இடம் உங்க கைக்கு வந்துடும். உங்களுக்கு வட்டியும் முதலமா சேர்த்து செட்டில் பண்ணிடுறோம். என் புருஷன் என் மேல உசிரியே வச்சிருக்காரு. உனக்கு எப்படி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வண்டியை கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணு. இல்லைண்ணா நாளைக்கு நீயே கிளம்பி என் வீட்டுக்கு வந்துடு. ஹலோ. எங்க இருக்கீங்க? ஒர்க் ஷாப்பில். ஏன் என்னாச்சு? இன்ஜின் ஃபால்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டேன். நீ? சமையல் ஆயிட்டு இருக்கு. கர்ணா ஃபோன் பண்ணாரா? பண்ணலை, அதான் பயமாக இருக்குது. வண்டியை தூக்கிட்டு வரவனு. ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன், அதுக்குள்ள ஏதாவது பண்ணலாம். அட்வொகேட் ஒருத்தர் இடம் வாங்கிக்கிறேன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? ஃபோன் ட்ரை பண்ணேன், பிஸியாக இருக்கு. அவரை பார்க்க தான் போகிறேன். ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன். ஏன் லேட்டு? ஃபோன் பண்ண உடனே கிளம்பி வர வேண்டியது தானே? டிராஃபிக்கு பஸ் பிடிச்சி வர வேண்டாமா? ஏன் ஸ்கூட்டி என்னாச்சு? வித்துட்டேன். என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அதான். இப்போ எதுக்கு உன் புருஷனை பற்றி பேசுகிற? ஏன் நீங்கள் தான் எனக்கு ஒரு வண்டி வாங்கி தருது. என்ன வண்டி ஓட்டுவ? ஓகே பாய்.
யாரு? என் புருஷன். பேசு. என்ன பேசுறதுன்னு தெரியலையா? நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லணும் அதை அப்படியே சொல்லு. இப்போ நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லு. என்ன வேணா சொல்லு. கருணா ஃபோன் பண்ணாரா? நான் கூப்பிடுறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஹலோ. இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. உன்னை இழுத்து பிடிச்சி உன் விருப்பம் இல்லாமல் உன் கூட இருக்கிறது எனக்கு ஆசை இல்லை. என் கூடவே இருந்துறியா? ம். அவனை ஏன் பார்த்துட்டு இருக்க? அவனை பார்த்ததுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும். என்ன பாரு, உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. இங்க பாரு, நான் சண்டை போடுற மூட்ல இல்லை, ரொமான்ஸ் பண்ற மூட்ல இருக்கேன். என்ன பார்த்தா பாவமா இல்லையா? பணத்துக்காக நீ படுற கஷ்டத்தை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. அப்போ எனக்கு கிளம்ப சொல்றியா? இது என் வீடு. அவன் வரட்டும், காரை வாங்கிட்டு வீட்டை விட்டு துரத்திடுறேன். ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. அப்போ நீ ஏன் வீட்டுக்கு வா. வரேன். வட்டி பணம் வாங்கிட்டீங்கல்ல? எங்க கேட்டா இல்லைன்றாங்க. சொல்லுடி. வரும்போது என் புருஷனை பார்த்தீங்களா? ஆமா. என்ன கேட்டாரு? வட்டி பணம் வாங்கிட்டீங்களான்னு கேட்டான். நீங்க என்ன சொன்னீங்க? தரலன்னு சொன்னேன். ஏண்டி, என்னாச்சு? சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன்.